ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே குறும்புத்தனம் பண்ண குழந்தைங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே பிடிக்கும், அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மணி. இந்த குழந்தை என்ன குறும்புத்தனம் பண்ணியிருக்குன்னா, அதாவது ரூபா நோட்டோட விளையாண்டுட்டு இருந்திருக்கு. இந்த குழந்தை வந்து சைனாவில் இருக்கிற மிலன் அப்படிங்கிற பேரில் இருக்க ஒரு பெண் குழந்தை தான். இந்த குழந்தை வந்து எல்லா ஃபேஸையும் கட் பண்ணி வச்சுருக்கு, அந்த நோட்டில் இருக்கிற ஃபேஸை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ரொம்பவே ஷாக் ஆகி இந்த குழந்தைய பணத்தையும் தூக்கிட்டு பேங்க்குக்கு போயிருக்காங்க. எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த நோட்டை 3 மணி நேரமாக ஒட்ட வச்சுருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புக்கு 80,000க்கும் மேலே இந்த நோட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கு அந்த குழந்தை. அதுக்கப்புறம் இதை ஒட்டி இந்த பேங்க்குக்கே கொடுத்துருக்காங்க. இது கூட விட்டுருங்க, இன்னொரு குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஜேம்ஸுங்கிற பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அதாவது பேப்பர் கட்டர் மிஷினில் போட்டு அந்த நோட்டெல்லாம் கட் பண்ணியிருக்கான். அதுவும் அவங்க அப்பா அம்மா வந்து ஆசையாக அவங்க ஃபுட்பால் மேட்சை பார்க்கறதுக்கோசரம் சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் பணத்தையும் இவன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கான். அது கூட எப்படியே ஒட்டிட்டாங்க. இதை ஒட்ட முடியாத காரணத்தினால இவங்களுக்கு வந்து இந்த மணி வந்து லாஸாக தான் போச்சு கடைசியாக. இந்த 2 குழந்தையும் அந்த பணத்தை விளையாட்டு பொருளாக தான் எடுத்துருக்கு. இது வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்குதுங்க. அதுவும் 2004 அக்டோபர் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சாதாரணமாக அவங்க அம்மா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த 2 குழந்தைங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஜாலியாக பீனட் பட்டர் எடுத்து விளையாண்டுட்டு இருந்திருக்குங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைக்கு அப்பி விடுறதும், அந்த குழந்தையும் எதுவுமே தெரியாத மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கிறதும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடியோ பிடிச்சி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் வியூஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது அந்த வீடியோவுக்கு. அதாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து லேப்டாப்பை கொடுத்து இந்த இதில் வந்து கார்ட்டூன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவரும். இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கார்ட்டூன் பார்க்காம கிரையான்ஸ் எடுத்து அந்த லேப்டாப்பில் கிறுக்கிட்டு இருந்திருக்கு. இதை கூட விட்டுருங்க, இன்னொரு குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த லேப்டாப்பில் இருக்கிற அந்த கீ லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதை பிச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அதாவது குழந்தைகிட்ட கொடுக்க வேண்டிய பொருளை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி தாங்க குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடாத பொருளில் வந்து இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் சேவர். அது வந்து என்ன பண்ணியிருக்கு அந்த குழந்தை அப்படின்னா, அவங்க அப்பாக்கே தெரியாமல் அந்த 2 குழந்தைங்களும் அந்த சேவரை எடுத்து வெட்டியிருக்குங்க, மாற்றி ட்ரிம் பண்ணியிருக்குங்க. அதை பார்த்து அவங்க அம்மா வந்து ஷாக் ஆகி அதுக்கப்புறம் அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொட்டை அடிச்சு விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு தம்பியும், அதாவது மைக்கிளுங்கிற ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பாக்கே தெரியாமல் அவங்க அப்பா சேவர் எடுத்து ட்ரிம் பண்ணியிருக்காரு தலையை. அதாவது ஒரு கோடு போட்டுருக்காரு. இந்த 2 குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்மா வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து நாய்க்கு போடுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் கீழே போட்டிருக்காங்க. அந்த நாயும் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு அதுவும் கொளுத்து போய் உட்காந்துட்டு இருக்கு. அதாலேயும் ஜீர்ணிக்கவும் முடியல. அதாங்க அதுக்கப்புறம் அந்த நாயும் வயிறு முட்டை சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தையும் அப்படிதாங்க, செவுத்துலேயும் அவன் மேலேயும் நாய் மேலேயும் கிரிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறான். இந்த குழந்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுதுங்க. அதாவது அந்த குழந்தையோட 6வது பிறந்த நாளைக்கு கிஃப்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் ஆர்டர் பண்ணுது. அந்த குழந்தை என்ன ஆர்டர் பண்ணுதுன்னா, பார்பி டால் வந்து ஆர்டர் பண்ணுது. அதுவும் எவ்வளோக்கு அப்படின்னா, இந்திய மதிப்புக்கு 25,000 அப்படின்னு ஆர்டர் பண்ணுது. அதுவும் குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்தது ஆர்டர் வந்து சேர்ந்ததுனால அவங்க அம்மாவும் பார்த்து ஷாக்காக வராங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் அந்த பொம்மைகளை வாங்கி இந்த குழந்தைக்கு கொஞ்சமும் மீதி இருக்கிற பொம்மைகளை வந்து சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கும் டொனேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் ரொம்பவே குறும்புத்தனம் காட்டின குழந்தைங்க தான் இதுங்கெல்லாம். அதாவது இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, 1 குட்டிருக்கு. அதாவது 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக 1 குட்டிருக்கு. அதுவும் ஃபோட்டோவில் விழுந்திருக்கு. அதாவது இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்களுக்கே தெரியும், வாந்தி எடுத்து வச்சிருக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால். அதே மாதிரி தாங்க இது கூட விட்டுருங்க. இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறேன்ட்டு திடீர்னு வாமிட்டு வந்திருக்கு. அதுவும் வாயிலே வாந்தி எடுத்து வச்சிருக்கு இந்த குழந்தை. இந்த குழந்தையும் அதே மாதிரி தாங்க, சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அக்கா மேலேயே இந்த குழந்தையும் வாந்தி எடுத்து வச்சிருக்கு. அதுவும் ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இன்னொரு ஃபோட்டோவில் தான் இந்த குழந்தை இப்படி பண்ணியிருக்கு, வாந்தி எடுத்து வச்சிருக்கு. இந்த பிக்சரை பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு பீச்சு தான். இந்த பிக்சரை எடுக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு தெரியல இப்படி என்ன நடக்கும் அப்படின்னு. எதர்ச்சியாக எடுக்கும் போது இப்படி எதர்ச்சியாக ஆயிருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.